இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன் ஃபிகர் 8.13ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா tan p மைனஸ் cot r. ஓகேவா? tan p மைனஸ் cot r. ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். டேனோட ஃபர்ஸ்ட் போன சமயம் என்ன பார்த்தோம்? சைனோட ஃபார்முலா பார்த்தோம். சைனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். அடுத்து காசோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். இது ரெண்டோட நியூமரேட்டர் தான் என்ன வரும்னா டேனோட ஃபார்முலா. இப்ப நான் எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சைனோட ஃபார்முலா நமக்கு என்ன வந்துச்சு? சைன் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். காஸ் நான் ஆங்கிள் போடல, ஏன்னா எந்த ஆங்கிளோ அது தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். காஸ் வந்து அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். இப்போ டேனோடது எப்படி வரும் அப்படின்னா, இந்த ரெண்டோட நியூமரேட்டர் தான் நமக்கு டேனா வரும். சைனோட ஃபார்முலா நியூமரேட்டர் என்ன வருது? ஆப்போசிட் பை காசோட நியூமரேட்டர் என்ன வருது? அட்ஜசன்ட். அப்போ இதுதான் டேனோட ஃபார்முலா. நாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, டேனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா tan p கேட்டிருக்காங்க. tan p. ஓகே, இப்ப இதுல ஆங்கிள் p எங்கப்பா இருக்கு? எது வெர்டிசஸோ அதுக்குள்ள இருக்கதான் நான் ஆங்கிள்னு சொல்லிட்டேன். இப்போ pன்ற வெர்டிசஸ்க்கு நேரா pங்கிற ஆங்கிள் இப்ப மார்க் பண்ணிக்கலாம். இது ஆங்கிள் p, இது ஆங்கிள் r, இது ஆங்கிள் q. ஓகே, இது மூணு இப்ப நமக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா tan p பார்ப்போம். இப்போ இதுதான் tan p. tan p க்கு ஆப்போசிட் சைடு. இப்ப ஃபர்ஸ்ட் tan p யோட ஆப்போசிட் சைடு என்னது? QR. என்னது? QR. ஓகே, இப்ப நான் என்ன எழுதிக்கிறேன்னா QR ன்னு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாமா இன்னொரு தடவை? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது? QR பை, அடுத்து அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்னது? அட்ஜசன்ட் இதுல என்னது? P யோட அட்ஜசன்ட் சைடு. எப்பவுமே நம்ம ரெண்டு விஷயம் சொன்னேன். ஹைபோட்டனஸ்க்கு எது பிக்கர் சைடு ஹைபோட்டனஸ் சொல்லலாம், இல்லனா ரைட் ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஹைபோட்டனஸ் சொல்லலாம். ரைட் ஆங்கிளோட ஆப்போசிட் இங்க என்னது? 13. அதாவது PR தான் ரைட் ஆங்கிளோட ஆப்போசிட். ஆனா நமக்கு P யோட லெஃப்ட் சைடு இருக்கதான் என்னதுன்னா அட்ஜசன்ட் சைடு. அப்ப அட்ஜசன்ட் சைடு வந்து PQ. PQ ஓட வேல்யூ எனக்கு தெரியும், பட் எதோட வேல்யூ எனக்கு தெரியாது? QR ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. இப்போ அதுக்கு நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணணும்? பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். பைத்தாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா என்ன? ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதுதான் ஹைபோட்டனஸோட ஃபார்முலா. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹைபோட்டனஸோட வேல்யூ இதுல எனக்கு தெரியும். என்னது? 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது? ஆப்போசிட், அதாவது ரெண்டு பக்கம் நீ எந்த பக்கம் வேணா எடுத்துக்கலாம், ஆப்போசிட்டாவே எடுத்துக்கலாம், அட்ஜசன்ட் ஏதோ அது, அதாவது அதர் டூ சைட்ஸோட ஸ்கொயரை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்ப அதர் டூ சைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சைடு வந்து எனக்கு 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பிளஸ் எனக்கு இன்னொரு சைடோட ஸ்கொயர் எனக்கு தெரியாது. சோ நான் அதை என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். தெரியாத பக்கத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சோ எனக்கு எந்த இது தெரியாதோ அதை அப்படியே லெஃப்ட்ல வச்சுட்டு அதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 13 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன வரும்? 169 மைனஸ் ஈக்குவல் டு 12ஓட ஸ்கொயர் என்னது? 144 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் தேவை. சோ என்ன பண்றேன்? 169 மைனஸ் 144 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எது தேவையோ அதை அப்படியே வச்சுட்டு அந்த நம்பர்ஸ் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். இது பிளஸ்ஸா இருக்கும் போது அது மைனஸா இருக்கும், மைனஸா இருக்கும் போது பிளஸ் ஆகும். இப்ப இங்க பிளஸ், இந்த பக்கம் வரும்போது மைனஸ். 169ல 144 போச்சுன்னா என்னது? 25. இருந்தாலும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி காமிக்கிறேன். 9ல 4 போச்சுன்னா 5, 6ல 4 போச்சுன்னா 2, இது 0. அப்ப 25 is equal to x squared. அப்போ x is equal to root of 25. அப்ப x is equal to என்ன வரும்? 5. அப்போ x கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்ப நம்ம போடலாமா? அப்ப என்ன வரும்? இந்த பக்கத்துக்கு பதிலா x. அப்போ 5 சென்டிமீட்டர். நான் இதையும் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ப QR வந்து என்னது? QR வந்து ஆப்போசிட், அதாவது P யோட ஆப்போசிட். அப்ப P யோட ஆப்போசிட் 5 பை PQ நமக்கு என்னன்னு தெரியும்? 12. சம்லே கொடுத்துட்டாங்க. சோ 5 by 12. இதுதான் tan P யோட ஆன்சர். ஓகே, இப்ப cot R பார்க்கலாம். cot R அப்படிங்கிறது என்னன்னா டேனோட ரெசிப்ரோக்கல் தான். இப்ப டேனோட ஃபார்முலா என்னவோ அதை அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு cot R கிடைச்சிடும். இப்ப டேனோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்ப cot என்னது? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அவ்வளவுதான். ஓகேவா? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்.
ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் காஸ் டேன் மட்டும் தான் நீங்க படிக்கணும். கொசிக்கன் சீக்கன் காட் மூணுமே தேவையில்லை. ஏன்னா சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிக்கன், காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட், டேனோட ரெசிப்ரோக்கல் காட். இப்ப டேனோட ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்தோமா, டேனோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்ப காட் என்ன வரும், அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்படியே திருப்பி எழுதிருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அட்ஜசன்ட் சைடு, அதாவது காட் ஆரோட அட்ஜசன்ட் என்னன்னு பாக்கணும். நான் டேனுக்கு பி கொடுத்துருக்கேன், அப்ப அந்த பக்கத்தையே நீங்க திருப்பி எழுதுறீங்கன்னா அது தப்பாயிடும். திருப்பியும் புரிஞ்சுக்கோங்க. ஆங்கிளை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டு அந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு என்னன்னு பாக்கணும், அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு பாக்கணும். இப்ப காட் ஆறுன்னு கொடுத்துருக்கான். ஆறுங்கிறது இங்க இருக்கு, ஆரோட ஆங்கிள் வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் போங்க. ஃபர்ஸ்ட் இப்போ காட் ஆர் வந்து பாத்துட்டோமா. இப்போ இதுதான் ஆர், இதுதான் நமக்கு ஆர். இந்த ஆர்ல இந்த ஆரோட என்ன சைடு, அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட்னா ஒரு பக்கம் ஹைபோட்டெனஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் அட்ஜசன்ட் இருக்கும். அப்ப இதோட ஆரோட அட்ஜசன்ட் சைடு எது வருதுன்னு பாத்தீங்கன்னா QR. ஆருக்கு அட்ஜசன்ட் சைடு எது, QR பை ஆரோட ஆப்போசிட் எது, ஆரோட ஆப்போசிட் வந்து அப்படியே ஆப்போசிட்ல வருது PQ ஆர் QP. QR QP எப்படி வேணா போட்டுக்கலாம். QR இன்னொன்னு QP. இது அட்ஜசன்ட், இது வந்து ஆப்போசிட். அப்ப அட்ஜசன்ட் சைடு என்னது 5, ஆப்போசிட் வந்து 12. இப்போ ஆன்சர் வந்துருச்சா. இது tan P, இது cot R. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணணும். அப்ப tan P மைனஸ் cot R. tan P யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 5/12 மைனஸ் cot R ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 5/12. அப்ப ரெண்டுமே சேம் நம்பர், ஒன்னு பிளஸ் 5/12, இன்னொன்னு மைனஸ் 5/12. அப்ப ஆன்சர் இஸ் 1 - 1 0. அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம்ம பார்த்துட்டு ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலும் இதோட ஆப்போசிட் இதோட அட்ஜசன்ட்னா அப்படியே போட்டக்கூடாது. அது எந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் எந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட்ன்றத மட்டும் பார்த்துட்டு நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் சொல்லிட்டு ஒரு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி வீடியோவை நீங்க போட்டு பார்த்து செக் பண்ணி பாருங்க. சரியா? நீங்க மெயினா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா சம்ஸ் தான், நிறைய சம்ஸ் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஆங்கிள் ஆர், ஆங்கிள் பி, ஆங்கிள் Q அப்படின்னு எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட என்ன சொல்றது போட போட உங்களுக்கு ஈஸியா வரும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தடுமாறும், அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ஈஸியா வரும். ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்லி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.